அகிலம் மீடியாவின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் ஜலசந்தியில் புதிய பாதுகாப்பு பாதை, ஈரான் ஓமான் கூட்டு முயற்சி. பாகிஸ்தானில் தற்கொலை குண்டு தாக்குதல், 14 பேர் உயிரிழப்பு. 2 உலங்கு வானூர்திகள் மோதி விபத்து, 2 பலி. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஆர்வமில்லை, நீடிக்கும் கருத்து வேறுபாடு. ட்ரம்ப் சொல்வது பொய், ஈரான் கொடுத்த பதிலடி, எதற்கும் நாங்கள் தயார். அமெரிக்காவை வேட்டையாடிய ஈரான், பின்னணியில் ரஷ்யா ஆதரவைக்கும் புதிய தகவல்கள். ரஷ்யாவிற்குள் உக்ரைன் நடத்திய வேட்டை, 635 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா. அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு, 3 பலி. உலக நாடுகள் பலவற்றின் கவனம் ஈர்த்து வரும் ஜெர்மன் கப்பல். திடீரென நடுவானில் விமானத்தை நெருங்கிய பறக்கும் தட்டு. ரஷ்ய அணுமின் நிலையத்தை அதிர வைத்த உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். தொடர்வன விரிவான செய்திகள். ஈரான் ஓமானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகி இதனை தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தற்காலிக பாதுகாப்பான பாதை ஒன்றை அமைப்பது குறித்து இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஓமானுடன் கலந்தாலோசித்து மிக விரைவாக தற்காலிக பாதை ஒன்றை தீர்மானிப்பதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்காவுடன் எதுவித நேரடி பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்பதை இஸ்மாயில் பாகி திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் ஈரானுக்கு எதிரான பாரிய தாக்குதலை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஸ்வாட் மாவட்டத்தில் உள்ள காபல் நகரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அமைதி பேரணியில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலில் ஒரு குழந்தை, பொதுமக்களில் 3 பேர், அதிகாரி ஒருவர், 5 போலீசார் உட்பட 14 பேர் உயிரிழந்ததோடு 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பகுதியில் அமைதி நிலவ வேண்டும் என்பதனை வலியுறுத்தி போலீசாரின் அசம்பந்த போக்கை கண்டித்தும் இந்த பேரணி நடத்தப்பட்டது. இதுவரை இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு குழுவோ அல்லது நபரோ பொறுப்பேற்காத நிலையில் அங்கு போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரீஸில் பரவி வரும் மிகப்பெரிய காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 உலங்கு வானூர்திகள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்று நடந்த இந்த விபத்தில் டென்மார்க் நாட்டை சேர்ந்த விமானி ஒருவரும் கிரேக்க நாட்டை சேர்ந்த பணியாளர் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த நேரத்தில் உலங்கு வானூர்திகளில் இருந்த பிரித்தானிய நாட்டை சேர்ந்த விமானி ஒருவரும் மற்றொரு கிரேக்க பணியாளரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது ஐரோப்பா முழுவதும் நிலவும் கடுமையான வெப்பமான வானிலையால் காட்டுத்தீ தீவிரமாக பரவி வரும் நிலையில் தீயணைக்கும் சவாலான நடவடிக்கைகளின் போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அமெரிக்காவின் வாக்குறுதிகளை நம்ப முடியாது என்பதால் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பயனற்றது என ஈரான் கருதுவதாக முன்னாள் அமெரிக்க ராஜதந்திர அதிகாரி ஆலன் ஐயர் தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு ஈரான் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்த அவர் தற்போது முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை ஓமான் ஈரான் இடையே ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். ஓமான் மற்றும் ஈரான் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தும் திறன் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஹோர்மோஸ் நீரிணை மீது முழு கட்டுப்பாடும் கட்டண வசூலும் வேண்டும் என்ற ஈரானின் நிலைப்பாட்டுக்கும் கட்டணம் விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஓமானின் நிலைப்பாட்டுக்கும் இடையே இன்னும் பெரிய கருத்து வேறுபாடு நிலவுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை விரைவில் முன்னேறும் வாய்ப்பு மிகவும் குறைவு என்றும் ஆலன் ஐயர் மதிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்மோஸ் ஜலசந்தியை திறக்க எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை என தெரிவித்துள்ள ஈரான், தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவுடன் வேண்டுகோள் ஏதும் வைக்கவில்லை என தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. எனினும் ஓமன் கடற்பகுதியில் வந்த வணிக கப்பல்கள் மீது
ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியதால் அந்த ஒப்பந்தத்தை அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்தார். ஈரான் மீது மீண்டும் வான்வழி தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தினார். அதற்கு பதிலடி தரும் வகையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் குறிவைத்து தாக்கியது. கடந்த வாரம் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தினால் வளைகுடாவில் மேலும் பதற்றம் அதிகரிக்கும் என சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கவலை தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய அவர், ஈரானின் எரிபொருள் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு வளைகுடா நாடுகளில் உள்ள எரிபொருள் உட்கட்டமைப்புகளுக்கு ஈரான் குறிவைக்கும் என எச்சரிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தவிர ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர வளைகுடா நாடுகள் மத்தியஸ்தம் நடத்தி புதிய அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தப் போவதாக அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போருக்கிடையில் அமெரிக்கா ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்தித்த நேரத்தில் மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் துல்லிய தாக்குதல்களுக்கு ரஷ்யாவின் செயற்கைக்கோள் உளவு தகவல் ஆதரவு இருக்கின்றதா என சந்தேகம் அதிகரித்துள்ளது. உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவும் சந்தித்த நிலையில் மத்திய கிழக்கில் ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களில் ரஷ்யாவின் மறைமுக பங்கு குறித்த சந்தேகங்கள் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல்களில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் உளவு அமைப்புகள் துல்லியமாக குறிவைக்கப்படுவது ரஷ்யா வழங்கும் செயற்கைக்கோள் மற்றும் உளவு தகவல்கள் பயன்படுத்தப்படுகின்றதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மார்ச் மாதத்தில் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா பகுதிகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் CIA தொடர்புடைய வசதிகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வளவு துல்லியமாக அமெரிக்க தளங்களை ஈரான் எப்படி அடையாளம் காண்கின்றது? அமெரிக்க ராணுவ தளங்கள் எங்கே இருக்கின்றன? எந்த விமானங்கள் எப்போது புறப்படுகின்றன? எந்த இலக்கை தாக்க வேண்டும்? இப்படிப்பட்ட மிக முக்கியமான தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்குகிறதா போன்ற கேள்விகள் தற்போது அமெரிக்க உளவுத்துறையை அதிர வைத்திருக்கின்றது. இதன்படி ஈரானின் சமீபத்திய தாக்குதல்களில் ரஷ்யாவின் பங்கு இருக்கின்றதா என்பதை அமெரிக்க உளவுத்துறை ஆய்வு செய்து வருகின்றது. ஈரானிடம் ரஷ்யாவை போன்ற வலுவான விண்வெளி மற்றும் இராணுவ செயற்கைக்கோள் திறன்கள் இல்லை என்பதால் ரஷ்ய உதவி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதாக பாரிஸில் உள்ள ஜாயின்ட்ரிஸ்போ பல்கலைக்கழகத்தின் நிபுணர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கின்றது. ஈரான் தனது நாட்டு உளவு வலையமைப்பையும் பல ஆண்டுகளாக வளர்த்து வருகின்றது. அதாவது ரஷ்யா உதவி இல்லாமலேயே அமெரிக்க ராணுவ நிலைகள் தொடர்பான தகவல்களை ஈரான் சேகரிக்கவும் வாய்ப்பு உள்ளது என்றும் நிபுணர்கள் கூறியுள்ளனர். உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ஈரான் ரஷ்யாவுக்கு ஷாஹெட் ட்ரோன்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்கியதாக கூறப்படுகின்றது. அதேபோல் ஈரானின் ஷாஹெட் 136 ட்ரோன்களில் ரஷ்யாவின் ஹொமேட்டா M தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா மறுத்துள்ளது. ஈரான் அமெரிக்க மோதல் ரஷ்யாவுக்கு சில வகையில் சாதகமாக இருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக இது உக்ரைன் போரிலிருந்து அமெரிக்காவின் கவனத்தை திசை திருப்புவதுடன் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் இராணுவ ஆயுதங்களை அதிகளவில் பயன்படுத்த செய்யக்கூடும். அதனால் அமெரிக்காவை எதிர்கொள்ளும் அளவுக்கு ஈரானுக்கு தேவையான செயற்கைக்கோள் தகவல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை ரஷ்யா மறைமுகமாக வழங்குகின்றது என்று NBC செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் உட்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் நடத்திய அதிரடி ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவின் ஆழமான பகுதிகளை குறிவைத்து உக்ரைன் அதிரடியான ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் இராணுவத்தின் நிலைகள், பொதுமக்கள் குடியிருப்பு மற்றும் எரிசக்தி நிலையங்கள் குறிவைத்து தகர்க்கப்பட்டன. உக்ரைனின் இந்த ட்ரோன் தாக்குதல் சம்பவத்தில் சிக்கி ரஷ்யாவில் இதுவரை 8 பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்கல்ஸ் பகுதியின் குடியிருப்பு பகுதி மீது ட்ரோன் மோதியதில் 2 பேரும், செரடோவ் நகரின் அடுக்குமாடி குடியிருப்பு மீது ட்ரோன் மோதியதில் பலத்த சேதமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்கிருந்த எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கிட்டத்தட்ட உக்ரைனிலிருந்து 1300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதியில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் 3 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 2 காயமடைந்துள்ளனர். பெல்கோரோரட் பகுதியில் ட்ரோன் தாக்கியதில்
3 பேர் கொல்லப்பட்டனர், 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உக்ரைனிய படையின் இந்த ஒருங்கிணைந்த ட்ரோன் தாக்குதலை ரஷ்ய பாதுகாப்பு படைகள் முழுவீச்சில் தடுத்து நிறுத்தினர். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவலின்படி கிட்டத்தட்ட 635 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யா மீது நடத்தப்பட்ட பிரமாண்ட தாக்குதலை உறுதிப்படுத்தினார். மேலும் ஜெரடோவ் நகரில் அமைந்திருந்த எண்ணெய் உட்கட்டமைப்புகளையும் எங்கல்ஸில் உள்ள ரஷ்யாவின் இராணுவ தளத்தையும் உக்ரைனிய படைகள் வெற்றிகரமாக தாக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் தொடர் அத்துமீறலுக்கு உக்ரைனின் நேரடி பதிலடிதான் இந்த நடவடிக்கை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் இடைஹா மாகாணம் டுவின்பால்ஸ் நகரில் உள்ள துரித உணவகம் செயற்பட்டு வருகின்றது. இந்த உணவகத்தில் நேற்று இரவு வாடிக்கையாளர்கள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு துப்பாக்கியுடன் வந்த நபர் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார். இந்த துப்பாக்கி சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர், மேலும் 7 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய நபரை சுட்டுக் கொன்றனர். மேலும் இந்த துப்பாக்கி சூட்டிற்கான காரணம் குறித்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஜெர்மன் போர் பயிற்சி கப்பல் ஒன்று உலக நாடுகள் பலவற்றின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. ஜெர்மன் போர் பயிற்சி கப்பல் ஒன்று உலக நாடுகள் பலவற்றின் கவனத்தை ஈர்த்து வரும் நிலையில் தற்போது அந்த கப்பல் கனடா வந்தடைந்துள்ளது. கனடாவின் நோவா ஸ்கோஷியா மாகாணத்தில் ஹாலிஃபாக்ஸ் நகரம் நிறுவப்பட்டதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையில் நேஷனல் டே எனும் தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த நிலையில் அன்று விடுமுறை தினம் என்பதால் வார இறுதியில் மக்கள் ஹாலிஃபாக்ஸ் துறைமுகத்தில் குவிந்துள்ளார்கள். அவர்களுக்கு சுவாரஸ்யம் ஏற்படுத்தும் வகையில் பிரான்ஸ், ஸ்பெயின், பெர்முடா, பல அமெரிக்க நகரங்கள் உட்பட 60 நாடுகளை சுற்றி வந்துள்ள கோர்ச்ஃபாக் எனும் ஜெர்மன் கப்பலான ஹாலிஃபாக்ஸை வந்தடைய மக்கள் அந்த கப்பலில் ஏறி அதை பார்வையிட்டு வருகிறார்கள். 81 மீட்டர் நீளமுள்ள அந்த கப்பலில் 18,000க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் பயிற்சி எடுத்துள்ளார்கள். இந்த முறை ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஜெர்மனியின் கெயல் நகரிலிருந்து புறப்பட்ட கோர்ச்ஃபாக் கப்பல் தற்போது கனடாவை வந்தடைந்துள்ளது. இது அந்த கப்பல் மேற்கொள்ளும் 189வது நீளமான கடற்பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு அருகில் தரையிறங்க தயாராகி கொண்டிருந்த போது விமானி ஒருவர் மர்மமான தட்டு வடிவ பொருளொன்றை கண்டதாக கூறியதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கையில் அது ஒரு நவீன ட்ரோனாக இருக்கக்கூடும், ஆனால் அதன் சரியான அடையாளமோ அல்லது எந்த பகுதியிலிருந்து வந்தது என்றோ தெரியவில்லை என கூறியுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இங்கிலாந்து நாட்டில் லண்டன் நகரில் கேட்விக் விமான நிலையத்தில் ஏர்பஸ் A319 என்ற பயணிகள் விமானம் தரையிறங்க வேண்டியிருந்தது. இதற்காக கேட்விக் பகுதிக்கு தெற்கே 7 மைல்கள் தொலைவில் செசெக்ஸ் கவுண்டி பகுதியில் ஹேங்ராஸ் அருகே நடுவானில் பறந்து வந்து கொண்டிருந்தது. விமானம் தரையிறங்க சில நிமிடங்கள் இருக்கும்போது அந்த சம்பவம் நடந்தது. திடீரென மர்ம பொருள் ஒன்று மெதுவாக மேலே எழும்பி வந்தது. விமானிக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் விமானத்தின் வலது இறக்கை பகுதி அருகே வட்ட வடிவிலான அந்த பறக்கும் தட்டு 100 முதல் 300 அடி இடைவெளியில் விமானத்திற்கு மிக நெருங்கிய தொலைவில் வந்துள்ளது. தூரத்திலேயே விமானி அதனை கவனித்து விட்டார். வேறு திசைக்கு செல்வதற்கு ஏற்ப விமானமும் முன்பே திசை திருப்பப்பட்டு விட்டது. இதனால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. விமானி அந்த விண்கலத்தை அதன் வெளிவிளிம்பில் அடர் நிற குறிகளை கொண்ட ஒரு தனித்துவமான தட்டு என்று விவரித்துள்ளார். எனினும் விமானம் தரையிறங்கியதும் இது பற்றி உயரதிகாரிகளுக்கு விமானி தகவல் தெரிவித்துள்ளார். அது ஒரு வட்டத்தட்டு அல்லது பறக்கும் தட்டு அல்லது ட்ரோனாக இருக்கக்கூடும் என அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். அது விமானத்திற்கு எதிர் திசையில் மிக நெருக்கத்தில் விமானத்தின் மட்டத்திற்கு இணையாக அதே மட்டத்தில் வந்தது. வலது இறக்கை பகுதியில் கடந்து சென்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள சபோரிஷியா அணுமின் நிலையத்தில் 6 அணு உலை இலக்குகளை இணைக்கும் பாதை மீது உக்ரைனிய ட்ரோன்கள் தாக்கியுள்ளதாக ரஷ்யாவின் அரசு அணுசக்தி நிறுவனமான ரோசாடமின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆலையின் 6 மின் நிலையங்களுக்கு இடையில் பணியாளர்கள் நடமாடுவதற்கு பயன்படுத்தப்படும் கூடத்தின் மீது இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நல்ல வேளையாக எந்த வெடிப்பும் ஏற்படவில்லை. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தென்கிழக்கு உக்ரைனில் அமைந்துள்ள அந்த ஆலையின்
பிரிவு 3 அணு உலை அறையிலிருந்து சில மீட்டர்கள் தொலைவிலேயே இந்த தாக்குதல் நிகழ்ந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கடந்த வாரம் உக்ரைனிய படைகள் அந்த ஆலையில் பயன்படுத்தப்பட்ட உலர் அணு எரிபொருள் சேமிப்பு கிடங்கை தாக்க முயன்றதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் ரஷ்ய குழுவினரால் பழுது பார்க்கப்பட்டதாக கூறப்பட்ட இரண்டாவது மின்பாதை மீண்டும் இணைக்கப்பட்டதால் தற்போது அந்த ஆலை 330 கிலோவாட் கொண்ட ஒற்றை மின்செலுத்து பாதை வழியாக மின்சாரத்தை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பெரும்பாலான ஆலை ஊழியர்கள் வசிக்கும் அருகிலுள்ள எனர்கோதர் நகரம் சமீப நாட்களாக தொடர்ச்சியான ட்ரோன் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை சந்தித்து வருவதாகவும் இதனால் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.